ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பாடு வீடியோ எடுத்தேன்ல, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வீடியோவே எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஓடிக்கிட்டே இருந்தது மாரி இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. அதுக்கப்புறம் எனக்கு 2 நாளா இனிப்பா என்னதாவது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. நான் ஆனா என்ன வாங்கி சாப்பிட்டேனே தெரியல. ஆனா க லோக்கல் கடையில ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா, என்ன பண்டம் வாங்கன்னு ஐடியா இல்ல. சரி இந்த ஸ்வீட் கடையில போய் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா, ரேட்டு கூட இருக்கு. அதில எண்ணெயும் நெய்யுமா மிதந்துட்டு கிடக்கு. நமக்கு ஜீரணம் ஆவாது. வயசாகுது பார்த்தீங்களா, பிள்ளைகளுக்கும் அத குடுத்து என்னத்த போட்டு பழக்கப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கல. அப்புறமா பார்த்தேன் வீட்லயே நமக்கு இருக்கு. வீட்லயே செஞ்ச நெய் இருக்கா, அதுக்கப்புறமா எப்படி நம்ம சட்னிக்கு வாங்கி வச்ச பொரிகல்ல கிடக்கா, அதுக்கப்புறம் சீனி நமக்கு ரேஷன் கடை சீனி கிடக்கா. இந்த 3 போதும் இந்த பண்டம் செய்ததுக்கு. சரி பண்டத்த செய்வோம். 2 நாளைக்கு கிடந்தாலும் ஒண்ணும் செய்யாது பார்த்துக்கிடுங்க. சரின்னு சொல்லிட்டு அத செஞ்சு சாப்பிடுவோன்ட்டு செஞ்சேன். இப்போ நைட்டு 8 மணிக்கு தான் செஞ்சேன். சரி நான் அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நமக்கு வயசாக நடக்கவே முடியல. நம்ம இதுவரைக்கி சொகுசா எல்லா பக்கமும் பிறந்ததுலேருந்து நடந்து தான் போயிட்டு கிடக்கோம். அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் வேணா வீட்டுக்காரர்களுக்கு இது வண்டியில கூட்டு போவா. அதுவும் வேலைக்கு போயிருவாங்களா, எப்போவாது நம்ம வண்டியில போவோம். நமக்கு முக்கால்வாசி நடந்து தான் பழக்கம். ஆனா வயசானா நடக்கவே முடியல. அப்படியே நம்ம ஒரு அசட்டு தைரியத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நடந்தே போவோம். எப்படியும் இன்னைக்கு போன இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு நெனச்சாலும், அடிக்க வெயில் பார்த்தீங்கன்னா, மத்த நேரம்லாம் காத்தடிக்கி. நமக்கு எதையாவது காய வைக்கணும்னு கோதுமையும் இந்த அரிசியும் நம்ம கழுவிட்டோம்னா, அன்னைக்கு ஃபுல்லா கூராப்பு போட்டு கிடக்கு. இன்னைக்கு ஒண்ணுமே காய வைக்கல. நம்ம சரி நடந்து போயிட்டு வருவோம்னு ரோட்டுக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அடிச்சு கொளுத்துது வெயிலு. கிறக்குது. ஏன்னா போம்போது பசி கிறக்கமா, வரும்போது சூடா போட்டா சாப்பாடு. அத சாப்பிட்டுட்டு அந்த வெயிலுக்குலாம் நடக்க முடியல. சரி போனது போகட்டும். நமக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி சேலைய கட்டிக்கிட்டு வெளியில நடக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே அன்னைக்கு காய வச்ச கோதுமை ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ஒரு 10 நாளைக்கு மேல இருக்குமா காய வச்சு. அதனால அரைக்காமலே கிடந்தது. ஏன்னா அத ரைஸ் மில்ல தாண்டி தான் நம்ம போக வேண்டி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கோதுமைய கொண்டு போய் போவையில குடுத்துட்டு போயிட்டேன். நீங்க அரைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அத தாண்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம விசேஷ வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வேலையும் முடிஞ்சிச்சு. ஏன்னா திருப்பி நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போம்போது அலையலான்னு பார்த்தாக்கா, கோயிலுக்கு போம்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு தான் கோயில் போகணும்னு எனக்கு தோணும். ஆனா 6 மணிக்கு ரைஸ் மில்ல மூடிட்டு போயிருவாவ. அப்போ ரைஸ் மில்லுக்கு போனா 5 மணிக்கு போணும். 5 மணிக்கு போனா கோயில அவங்க ரெடியே பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப தானே அவங்களும் சாமி ரெடி பண்ணணும், கோயில பெருக்கி ரெடி பண்ணணும். அந்த நேரம் போய் நம்ம நிக்க முடியாது. சரி இப்படி யோசிச்சு பார்த்ததுல இன்னைக்கு 2 in 1 ஒரு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பண்டத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். பண்டத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தின்னனான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திங்கல. ஏன்னா ரொம்ப இனிப்பு போட்டேன் போல இருக்கு. 1க்கு 1/2 இல்லைன்னா 3/4 போட்டா போதும் சீனி. ஆனா நான் 1க்கு 1 போட்டேன். அது கொஞ்சம் இனிப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், நமக்கு எப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ ஒரு உருண்டைய மட்டும் தின்னுட்டு சும்மா இருக்கணும். எப்படி 2, 3 நாளைக்கு கெடவே கெடாது. நல்லா தான் இருக்கும். அதனால மொத்தமா திங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வயசானா நம்ம உடம்ப நம்ம தானே பார்க்கணும் என்ன. இன்னைக்கு கண்டன்ட்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் மேட்ரு. சரியா?